ஹாய் வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ போல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த உங்களுக்கு கெரியரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ்ல சைப்ரஸ் சூஸ் பண்றது, எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாங்க மேக்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல எப்படி கால்குலேஷன் பண்றது, எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 23/3 இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றவங்க நம்ம சொன்ன மாதிரி கேப் டவுன்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல வந்திருக்காங்க. 22,882 அப்படிங்கிற நம்ம லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டண்டா ஒர்க் ஆயிருக்கு அந்த லெவல். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் மேலே போக முடியாம மார்க்கெட் வந்து கீழே வந்தாங்க. ஸோ கீழே வந்த மார்க்கெட் 22,492 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா யூஎஸ் ஈரான் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த 48 மணி நேரம் கெடு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் இன்னும் இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து ஒருவேளை கால் சைடில் போனாலும் மேலே போனாலும் கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது. நம்ம இதை எந்த சைப்ரேச்சை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 850 கால் அண்ட் 22,850 கால் அண்ட் 22,850 புட் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 264 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 248 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ இதில் நல்லா பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, நமக்கு கீ லெவலுக்கு கீழே வர்றாங்க, நம்ம ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. அது மட்டும் இல்லாமல் 177க்கு கீழே வராங்க. அதாவது 122,250 177 கீழே வராங்க. அப்போ நமக்கு இங்கே ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 264 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ 264 என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 374 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ மார்க்கெட் அழகாக போய் 374 போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 264 என்ட்ரி எடுத்தீங்கன்னா 374 வரைக்கும் மார்க்கெட் டார்கெட். 374 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் இருக்குன்னா 24,464 வரைக்கும் மேலே போக வேண்டிய சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் அதே மாதிரி 464 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. இந்த 464 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 23,000 அப்படிங்கிற காலோட ஹை. ஸோ மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க, 23,000 காலோட ஹையை வந்து மார்க்கெட் அங்கே போய் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,850க்கு கீழே இருந்தாலும் 850 நோக்கி மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்னா கால் சைடில் ப்ரீமியம் சுத்தமாக ஏறவே இல்லை. ஏன்னா கால் சைடில் ப்ரீமியம் வந்து ஏன் ஏறலை அப்படின்னா மார்க்கெட் 600 பாயிண்ட் கேப் டவுனில் இண்டிகேஷன் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கணும். பட் மார்க்கெட் கீழே வரதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வார் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. யாரும் பை பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை, எல்லாருமே சேல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னும் மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு, நிலைப்பாடாகவும் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் சைடாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வாலட்டைலாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் மேலே அப் சைடில் போனால் டவுன் சைடில் வர வேண்டிய இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து 600-500 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. பட் அது மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இதை நம்ம வேற சைட் பிரைஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராப்பராக 22,980 காலம் 980 புட் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 255 அப்படிங்கிறது கீ லெவல், 231 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ இதில் பாருங்க நம்ம கீழே லெவலு கீழே வராங்க, ஸ்டார் லெவலு கீழே வராங்க. ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 308. ஸோ நீங்கள் 308 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 22,750 காலோட லோ, அதாவது 308 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா டார்கெட் 513. கரெக்டாக பாருங்க, மார்க்கெட் 513, 513க்கு மேலே மார்க்கெட் எல்லாம் சஸ்டைல் ஆக முடியல. ஸோ மார்க்கெட் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா 513 டார்கெட் அழகாக போய் ரீச் பண்ணிட்டாங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 406 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 513. ஸோ திருப்பியும் பாருங்க 406 வந்து 513. மார்க்கெட் வந்து எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும், எங்கே நம்ம சூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் நஷ்டமே ஆக மாட்டோம். கண்டிப்பாக ப்ராப்பர் லாபத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி லெவல்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கால் சைடில் என்ட்ரி போயிருக்கலாமா, ஏன்னா இப்போ மார்க்கெட் போயிட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலி கால் சைடில் போயிருக்கலாம். பட் ஆனால் கால் சைடில் ப்ரீமியம் அப்படிங்கிறது சுத்தமாக ஏறவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது பை பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா நாளைக்கு வார் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக, ஏன்னா இன்னைக்கு எப்படியும் 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. இன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக ஈரானுங்கிறது கண்டிப்பாக வார ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரானும் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க, எங்கள் மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி ஆயில் ஃபீல்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து டாக் விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வார முடியறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஏன்னா ஸ்ட்ரைக்ஸ் நடக்க தான் செய்யும். ரெண்டு சைடுமே வந்து எப்படி தான் வாரம் முடிச்சுக்கிறோன்னு சொன்னாலுமே ஆனால் 2-3 நாளைக்கும் ஒரு வாரத்துக்காகவும் அந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். மேக்ஸிமம் யாரும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் டெய்லி என்ட்ரி எடுத்துட்டு அன்னைக்கே வெளியே வந்துருங்க. இல்லாட்டி என்ட்ரி எடுக்காமல் இந்த கேப் அப்போ அதிகமாக இருக்கும்போது கேப் அப்போ கேப் டவுனும் அதிகமாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ராப்பரான என்ட்ரி எடுக்காமல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது பெருசாக இருக்கும். இல்லை கன்ஃபார்மாக லெவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.